பரிதாரத்தை பூசிக்கொள்ள அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவன் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் உடையாவான். ஆற்றால் அழுதான் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்டர் வைத்த மோடி இதுவரை எவனுமே எடுத்தது கிடையாது. எடுத்தவன் உயிரோடு போனது முடியாது. அற்ப ஜோயன், நான் வைத்த 3 மோடி தாயென்றால் உனக்கு வைக்கிறேன் 4வது மோடி. என்ன மோடி? பச்சை மோடி என்ற மோடி வைக்கப் போகிறேன். வேட்டை துறைவிட்டு வருவது ஒரு தாயின் கருவிலே இருக்கும் சிசுவுக்கு சமமானது பச்சை வாழை மோடி. யாருக்குரிய மோடி? வைகுந்தனுக்குரிய மோடி. அந்த பச்சை வாழை மோடி உன்னால் தொட்டெடுக்க முடியுமா? ஐயா ஐயா, பச்சை வாழை மோடி தவிர வேறு எந்த மோடி வேண்டுமானாலும் வையுங்கள், தடையில்லாமல் எடுத்து விடுகிறேன். வந்தது தவறு என்ற இருவரும் என் காலில் மன்னிப்பு கேட்டு விடத்தை விட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுங்க. உன்னுடைய பாதத்தை நாங்க படிக்க வேண்டுமா? இதே இடத்துல என்னுடைய உயிரை விட்டாலும் விட வேண்டிய வைக்கின்ற போது எடுக்காம போக மாட்டேன். செத்தாலும் தான் ஜாவிங்க சாகுவேன். அப்படித்தானே? ஆமா. என் அண்ணனுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். நான் எப்படி எடுப்பது? இறைவா, அந்த பச்சை வாழை மோடி உன்னுடைய கரம் தொட்டு நீங்க தான் எடுக்க வேண்டும். அது எடுக்க வேண்டும். உன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும். நீங்க பயப்பட வேண்டாம். வாழை பந்தலிலே பச்சையம்மனாக உன்னுடைய தாய் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உன்னுடைய தாய் தான் தொடுக்கிற உன் மனதார எடுத்துக் கொண்டு அந்த பச்சை வாழை மோடியை கரம் தொட்டு எடுத்து விடுங்களே இறைவா. உண்மைதான் தெய்வா. சக்தி 1 சமயம் 16 எத்தனையோ அவதாரத்தை எடுத்தவர் என் தாய் வாழப்பந்தலில் பச்சையம்மனாக அமர்ந்திருக்கிறார்கள். என் அன்னையை மனதில் நினைத்துக்கொண்டு என் தாயை தொடுவதாக நினைத்து அந்த பச்சை வாழை மரத்தை நான் தொட்டு எடுத்து விடுகிறேன். ஆகட்டும் சுவாமி, கலங்க வேண்டாம். வையுங்கள் ஐயா. எடுக்கிறேன் ஐயா. பச்சையம்மா பச்சையம்மா வளையலிட்டோ பச்சையம்மா 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 வளையலிட்டோ
முடியும் எங்கள் பச்சையம்மா 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 வளையலிட்டோ பச்சையம்மா பூமி பச்சை இலையும் பச்சை மறையும் பச்சை கொடியும் பச்சை பூமி பச்சை இலையும் பச்சை கொடியும் பச்சை மரம் பச்சை மன்னார் சாமி நுரையாக அமர்ந்து அருளும் பச்சையம்மா உனக்கு எட்டு திக்கும் முடிகள் எல்லாம் காவலாக வந்ததம்மா பச்சையம்மா பச்சையம்மா வளையலிட்டோ பச்சையம்மா வாழைப்பந்தல் எல்லையிலே அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா 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 பச்சை வாழை ஓடி தண்ணி எடுக்க போற பச்சை வாழே மூடிதல்லை எடுக்க போறேன் பச்சை வாழை ஓடிடா எடுக்க போறேன் அரோகராம் மலையாளே ஆயே அம்மா அம்மா Oh,
ஆறுபடை மருதமல கோயில் ஒரு ஏழுபடை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் திண்டு போவுங்க சொல்லுறேன் தீராத வினைகள் திண்டு போவுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க வசித்தமலை சிவனாரி மிதித்தமலை பாம்பாட்டி சித்திரம் வசித்தமலை எத்தனைய முனிவரெல்லாம் சுத்திய மலை சுத்திய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை நான் வைத்த அனைத்து மூடை விடுத்து விட்டாய் இனிமேல் உன்னை ஊரோடு விட்டு வைக்க கூடாது கடைசி மோடி நான் பெற்ற வரம் 7.5 கோடி இந்திரஜாலம் மந்திரஜாலம் அனைத்து மந்திர சக்தியில் ஒன்றாக திரட்டி மாரியம்மனுடைய மகா சக்தியின் கலசத்தில் வைத்திருக்கிறேன் என்னுடைய உயிர் இந்த கண்டன் உயிரை கடைசியாக வைக்கிறேன் முடிந்தால் என் உயிரை தொடு என் சக்தி வைத்து என் தந்தைக்கு தருகிறேன் ஒன்றுவடைய உயிரை ஆனா யாரா 2 பேர் உள்ள வாங்க திரும்ப
இந்த கலச மொழியை இறுதி மொழியாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த கண்டன் பெற்ற வரம் ஏழரைக்கு ஒரு மந்திர ஜாலங்கள் இந்திர ஜாலங்கள் குடிவிட்டு குடிவாய் சக்தி கோல்கின்ற ஜாலம் பிளவர ஐயர் ஜாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது அப்படிப்பட்ட வல்லமை வாழ்ந்த வரத்தை அந்த தெய்வீக கலசத்திலே கண்ணன் என்ற அரக்கனாகப்பட்டவன் பதிவு செய்திருக்கின்றான். அது மட்டுமில்லாமல் அந்த மேல் மலையாளம் சென்று மலையாள பகுதியில் வரத்தை பெற்ற பிரகாரம் இந்த தெய்வீக கலசத்தில் தன்னோட உயிரியே பணி செய்கிறார். இறுதி காட்சி இந்த இறுதி மொழியாக இந்த கலசம் முடிவிக்கின்றோம். தயவு செய்து அமைதியார்ந்து கண்டளிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தெய்வா
இருந்தால் என்ன நிலைமை என்றால் வர வேண்டும். மோடி எடுக்க அந்த மம்மதை கொண்டு ஓடி வந்த ஒரு கணவன் நிலைமையை பார்த்தாயா? டேய் தம்பி, ஒரு கட்டிய கணவன் இறந்த பிறகு பெண்ணாக பிறந்தவளுக்கு நெற்றிலே குங்குமம் இருக்கலாமா? அவள் கூந்தலே பூ இருக்கலாமா? அவள் கழுத்திலே தாலி தொங்கலாமா? ஏய், கணவனை இழந்தவளுக்கு நெற்றிலுக்கு குங்குமத்தை அழித்து இவள் கூந்தலுக்கு மலரை ஐயா என்னுடைய கணவர் ரத்தமா வாந்தியத்து இறந்து விட்டாரா? என்னுடைய கணவர் இனிமேல் என்னை பார்க்க வர மாட்டாரா? இந்த பாவி நான் பூ விழுந்து பொட்டு இழுந்து பூசம் மஞ்சள் இழுந்து கட்டி அம்மா கழுத்து இழுந்து பாவி அம்மா பாவி நான் தனிமரமா நிற்க வேண்டுமா? இந்த பாவி நான் அம்மா பொன்னான வாழ்வே பண்ணாகி போமா உயரம் நிலைதானா? பொன்னாகி போமா உயரம் இதுதானா? உயரம் இதுதானா? பொன்னான வாழ்வே பண்ணாகி போமா உயரம் நிலைதானா? உலகம் இதுதானா? அம்மா இன்னும் இறைக்கவில்லை. அந்த கண்ணன் இறக்கிறவப்பட்டவன் பெற்ற வரம் ஏழரை கூடி மந்திரஜாலங்கள் இந்திரஜாலங்கள் குடிவிட்டு குடும்ப சக்தி கோகின்ற ஜாலம் பிதபர ஐயர் ஜாலம் மோடி வைப்பதை மோடி எடுப்பதை
அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உயிரியை அந்த தெய்வீக கலசத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆகினால் தான் அந்த கலசத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் உன் கணவன் மூச்சாகி கீழே விழுந்து விட்டார். தேவா, உன் கணவன் இன்னும் இறக்கவில்லை. தேவா, அந்த கலசத்தை நீதான் எடுக்க வேண்டும். நம்பினோர் கெடுதவில்லை. 4 வரை தீர்ப்பு. கங்கை அவனை மனதில் நினைத்துக்கொள், மாரியவனை மனதில் வேண்டிக்கொள். ஓ, அந்த தெய்வீக கலசத்தை எடுத்து விடு. இன்னும் 3.25 நாளைக்குள் அந்த தெய்வீக கலசத்தை எடுக்காவிட்டால் உன் சிரமப்பட்டது 1000 சுக்கு 100ஆக போக வேண்டும் என்று மந்திரத்தை ஜபித்திருக்கிறான் கண்ணன் என்ற அரக்கன். அது மட்டும் கிடையாது. உனது மாமியாரை பாதாள செல்ல அழைத்தானே, அவன் இப்போது அகோர வீரபத்திரை காளியாக கொண்டிருக்கிறார். ஓ, அந்த தெய்வீக கலசத்தை எடுத்து விடு. போ போ போ. நீங்க உரைத்த பிரகாரம் இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுத்து விடுகிறேன். ஐயா, இந்த உயிருள்ள கலசத்தை நான் எடுக்கின்றேன். இந்த உயிருள்ள கலசத்தை நான் எடுக்கின்றேன். ஐயா, சரியா கேட்கல. இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுத்து விடுகிறேன். உயிருள்ள கலசத்தை நீ எடுக்கிறியா? அடி வாய், உன் கணவனை வார்த்தாயா மூடி எடுக்கிற நானும் வந்து ஓடி வந்து ரத்தம் கங்கணம் உட்கார்ந்தார். முழங்காலை பட்டிருக்கக்கூடிய பொட்ட சிறுக்கி ஜோய பெண் இந்த கண்டல் கார் கொலைகள் வைக்கின்ற மோடியா ஆம்பளையால் எடுக்க முடியாத இந்த இறுதி மொழியாக இந்த கலச மொழி. ஏன்னா முருகப்பெருமான் வந்து பார்த்தா அந்த கலசத்தை எடுக்க முடியல. ஏன்னா அவன் பெற்ற வரங்களா போல. அப்படி பொழுது அந்த கலசத்தை யார் எடுக்கிறாங்கன்னா தேவேந்தி அம்மா தான் எடுக்கிறாங்க. எப்படி ஒரு முருகப்பெருமானால முடியாது ஒரு பெண்ணு செய்யறாங்க, பெண் தெய்வம் செய்ததுன்னா தன்னுடைய கணவனை இழந்து விட்டான் என்ற செய்தியை அதை பார்த்த உடனே அந்த நேரத்துல மாதவிடாய் போயிடுறாங்க. ஏன்னா என்னை ஈடெடுத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும், தொட்டு தாலி கட்டிய மனிதனாக இருந்தாலும் பெண்ணுக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குரிய நாள். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கோ போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எதனா ஆபத்து நேருமோ அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஏற்பட்டிருந்தா நம்ம வாடியே எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வந்துருக்கோம். ஒரு ஆலயம் அந்த இடத்துல தான் இருக்கணும். விதிமுறைகள் தான். இப்போ எவ்வளோதான் விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் இந்த விஞ்ஞானத்திற்கு அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஏற்பட்டிருந்தோம். இந்த கோள்கள் 9 நவகிரகங்கள் வரணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏற்படுத்துறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் 9 கோள்கள் இருக்கு. அதுக்கடுத்து இந்த நேரத்தில் அமாவாசை வரும், இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வரும். நம்ம கணிக்கல, முன்னோர்கள் ஏற்கனவே கணிச்சு வச்சதை நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்கோம். உலகம் என்னதான் விஞ்ஞானங்கள் அடைஞ்சாலும், ஏன்னா ஏன் அந்த காலத்தில் பெண்களை மாதவிடாய் நேரத்தில் வந்து கோவிலுக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கோ போகக்கூடாதுன்னா அவங்களுக்கு எதுவும் ஆபத்து நேருமோன்றது கிடையாது. அந்த தெய்வத்துடைய சக்தியிலே குறைஞ்சிடுமா. ஒரு கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு முறை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும். அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அம்மனுடைய சக்திகள் அனைத்தும் ஒன்று திருந்து அதிகரிக்கும். சாப்பிடாம பட்டிய கடகர்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டால் சக்திகள் அதிகரிக்கும் இல்லையா? அதுபோல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணாவிட்டால் அந்த கோவில் இருக்கிறது வேஸ்ட்டு, ஒன்றுமே புண்ணியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலயத்துடைய அந்த அம்மனுடைய சக்தியில் எல்லாமே குறைஞ்சிடும். இந்த தெய்வம் கிடையாது, எந்த தெய்வமாக இருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்படி அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அனைவரும் அந்த கோவிலுக்கோ இல்லை பூஜாரிக்கோ போனாங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்திகளே குறைந்து விடுவாங்க. அப்படி அந்த தன் கணவன் இறந்து விட்டானே என்ற செய்தி அந்த அறிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் போயிடுறாங்க. அப்படி மாதவிடாய் போகும்போது அந்த கண்ணன் வைத்த அந்த 5வது மூடி கலச மூடியில் தன்னுடைய அவன் பெற்ற வரம் அவனோட உயிரையே பணம் செய்த பொழுது அந்த மந்திர சக்தியில் எதுவுமே பலிக்கலையா. அவன் பெற்ற வரங்களோ எதுவுமே அந்த இடத்துல பலிக்கலையா. அதுக்காகத்தான் பெண்ணாக விளங்கக்கூடிய அந்த தெய்வனி அம்மா ஜோயன்சாகாதரம் கொண்டு வருகிற நேரத்தில் இந்த கலசத்தை அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சாலும் சரி, எத்தனையோ ஆலயத்திற்கு போனாலும் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்யும். ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு பில்லி துணிமி அவர்கள் எது செஞ்சாலும் முதல்ல குலதெய்வத்தை கட்டிட்டு தான் அடுத்த கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை அழிக்க நினைப்பாங்க. நம்ம குடும்பத்தை நல்லா வாழணும். ஏன்னா குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வங்கள். நீங்கள் திருப்பதிக்கு போகிறோம், நாங்கள் மலையனூருக்கு போகிறோம், திருத்தணிக்கு போகிறோம், எத்தனையோ கோயிலுக்கு போங்க, அதுக்காக போக வேணாங்க கிடையாது. நம்மளுடைய தாய் தந்தை முதல் தெய்வம்னு சொல்லுவாங்களா, அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். அப்புறமா தான் மற்ற தெய்வங்கள்லாம். குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்து குலதெய்வத்தினுடைய அணுகர்கள் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளுடைய அணுகர்கள் நமக்கு கிடைக்கும்.
குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தம் தான். முன்னோர்கள் வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா முனிசனை வணங்கினாங்கன்னா முனிசனை தான் வணங்கிட்டு போவாங்க. மாரியம்மனை வணங்கினாங்கன்னா மாரியம்மனை தான் வணங்கிட்டு போவாங்க. ஒரு 2 தலைமுறை போயிட்டு வேற கடவுள் யாரும் வணங்க போறது. அப்படி இருக்கும்போது இந்த இறுதி மொழியாக இந்த கலச மொழி வைக்கின்றோம். தயவு செய்து அமைதியார்ந்த கடைகளுக்கு மறுக்கணும். வாய்ப்பு நன்றி நன்றி வர காஞ்சினி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி சாராட்சி தீபத்துறையாளி நீங்கம்மா புத்தகவளத்தாளி பூகவளத்தாளி முத்துமாரி எடுக்க பரமேஸ்வரி அம்மா தாயி சேரப்பட்டல்லம்மா கூரெடுக்கம்மா ஆளியரைத்தம்மா தாயி இந்த பாவின இந்த உயிருள்ளே கலந்து தானே என்னுடைய கரம் தொட்டு எடுக்க போறேம்மா. இந்த பாவிக்கு நீங்க தான் ஒரு துணியாக இருக்க வேண்டும் அம்மா.
குளித்தவளே எங்கள் முத்தமி தாயாரே எங்க உங்க எஜமானன் தெரியலையே உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அப்படியே உட்காருங்க Govinda. Cari mana tu? Mana? Situ.
சைலன்ஸ். பேசனே சோனமுத்தா கத்தி அங்க போட்டு வந்து தெரியாடா கத்தி அங்கடா ஏய் இன்னொரு கத்தி அங்கடா அது உள்ள இருந்து எடுத்தாண்டா இன்னொரு கத்தி அங்க முடிஞ்ச வச்சு ஏத்திக்கிறான் பாரு நேரம் போயெல்லாம் என் உயிரே போயிருக்கும் அதை பத்தி வருத்தப்படல கத்தி எங்கடா விட்டுறன்னு கேக்குறான் பாரு இந்த மாதிரி ஆளை வச்சு நம்ம என்ன பண்றது பாரு அச்சா ஒருத்தர் இருந்தா கடிக்க போகுது கத்தி காணுமாடா ஏய் யார் அவன் என்ன அவருக்கு மாணவரியா எல்லாரும் தேத்தி கடிக்கிறா ஏய் ஓவா வா பிச்சு விடுவோம் மூக்குள் கொம்பு அவன்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதே பழுக்கு நிச்சுவேன் வேணாடா அடுத்து அப்புறம் ஆனா மத்த பேசண்டா கத்தி கையில் தானே வச்சுக்கிறேன் முன்னேற்று காட்டா அந்த வச்சு வாசி பேச்சு காட்டிக்கிறான் டேய் எந்த உதயராஸ்தவன் அருளைக்குரிய யாரு கொடுங்க எப்பறட்ட வல்லமை படைத்தவர்கள் அந்த நேர் மலையாள சென்றி மலையாள உலகத்திலே மரத்தை பெற்ற வல்லல்னா ஆமா ஆமா ஏழைக்கு மந்திர ஜாலங்கள் வல்லலா இருக்கதா அவ்வளவு தூரம் ஓடுன அப்புறம் ஏன்டா ஓடுவ அண்ணா என்ன தெரியுமா நிக்கணும் பெரிய டேய் பெரிய சாமான் தெரியல. ஓ அதுதான் போய் தள்ளி குத்தி வரியா? அதுதான் பின்ன பண்ண எல்லாம் செத்துட்டு போறதா தள்ளி குத்துவாங்க ஆனா சாவத்து மேல தள்ளி குத்திட்டு வந்துட்டேன் டேய் அப்படி கொள்ளுங்க டேய் மலையாள சென்றி மலையாள உலகத்திலே எப்படிப்பட்ட வரப்பட்டவர்கள் ஏழைக்கு மந்திர ஜாலங்கள் இந்திர ஜாலங்கள் கூடவிட்டு குருவாய் சக்தி போகின்ற ஜாலம் ஐயவர பேர் ஜாலம் மற்றும் அதற்கு இல்லாமல் மோடி வைப்பது மோடி எடுப்பது அப்பட்ட வல்லமை வளைத்த வரப்பிரசாதிகள் இந்த உலகத்திலே யாருமே பெறாத வரத்தை பெற்றவர்கள் கண்டன் யாருக்கு அப்படி பொழுது வீதி வீதியாக தெரு தெருவாக வீடு வீடாக ஒருவேளை உழவிற்கே வழியில்லாமல் யாசையும் பெறக்கூடிய அற்ப ஜோயர்கள் நாங்கள் வைக்கின்ற மோடி எடுக்கிறோம் என்று மம்மதை கொண்டு ஆணவத்தோடு ஓடி வந்தார்கள் நாங்களும் மொழி வைத்தோம் அவர்கள் எடுத்தார்கள் அப்பிறகு பொழுது இறுதியாக இந்த கலச மோடி எடுக்கக்கூடிய நேரத்தில் பகவான் வந்து யாருனாவா பயங்கரமா வந்து நிக்கிறாள் யாரும் தெரியல கோழி முட்டை கோடாரி பற்கள் இனிப்பிலே வேம்பு கால்களிலே தன்னை குளிச்சு கைகளிலே வளையும் பார்த்தவர்கள் எப்படி
இருக்கிற ஏன்டா ஓடுவேன் நான் ஓடனா எங்கடா ஒரு கத்தியே டேய் அந்த கத்தி தானா இந்த கத்தி என்னடா வாய பயமாடா இது என்னையா யார் என்று கேட்டான். யாரு என் உருவத்தை நன்றாக உற்று நோக்கி அவன் மூஞ்சியானா பாக்க முடியுமாடாடி பாக்க செய்திடா அடிகளே பேர் போனவன் யாருன்னு கேட்டா இந்த காரு முடிய வெட்டலாம் முடிய வெட்டலாம் முடிய வெட்டலாம் ஏய், முடிய வெட்டலாம் இவன் அழிவதற்கு முன்பதாக நீ தான் எனக்கு வழியாக போ. என்ன காரணம் ஏய், என்ன அவனுக்கு உறுதுணையாக இருந்து அதுக்கே என்னிடமே என்ன பேசுகின்றாய்? வலி வலி வாங்கிடுவேன் யார் என்ன? என் பேச்சு வந்தா வலி வலி வாங்கிடுவேன் பேச்சு பேச்சாதான் இருக்கும் என்னடா அங்கிட்டு விட்டு விட்டு காட்டிக்கிறா பட்டுன்னு அடிச்சு விடுவோம் சொல்லிடுங்க பட்டுன்னு அடிச்சுடுவோம் நான் நான் ஏஜமானா நீ ஏஜமானா நான் போய் சொல்லணுமா அவகிட்ட நீதான் காவல்கார மாதிரி ஓடுற டேய், மூளையிட்டவர்களே, முடம் கட்டவடா யாரு என்னையா யார் என்று கேட்டாய்? டேய், என்னை நன்றாக உற்று நோக்கிப்பா. ஆமா யாரா கீ இறங்கினா கரண்ட் வச்சு சாவ வச்சுருவேன் ஆபரேட்டர் என் கையில இருக்கிறாப்போ இப்பதான் கட்டி குத்த போய் சாப்பிட்டு வர என்ன மச்சான் டேய், என்னையா யார் என்று கேட்டாய்? டேய், யாரு நீ அன்று குருத்தியாக வந்தேனே, ஐயோ தெரியவில்லையா? அடடா உங்கள் இருவருக்கும் குறிவுறுத்தலை ஆ, என்னை அடித்து சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து விட்டீர்கள். சிறையில் எவ்வளவு நாட்களுக்கு நான் பொறுமையாக இருப்பேன்? ஆ, டேய், ஓ என்னுடைய கலசத்தை வைத்து என்னென்ன மோடி வித்தைகள் உன்னை அழைப்பதற்கு வந்திருக்கின்றேன். ஆ. பார்க்கிறீர்களா? பார்க்கிறியா? ஏய், போசேடா போசேடா குறி சொல்ல வந்தது தானா டேய் அகோரமாக ரூபத்தோடு வந்திருக்கிறார் அந்த கத்தி எங்க டேய் அந்த கத்தி தானா இந்த ஏய் அந்த கத்தி இல்லடா கத்திமா அந்த கத்தி தானா இந்த கத்தி ஐயோ அந்த கத்தி இல்லடா வேற கத்திடா காலையில வாணிக்கு போய் சொல்லுமேடா டேய் உனக்கு கத்தி முக்கியமா இப்ப நான் முக்கியமா நீ செத்தா சாவுடா யார் விட்டு முதல்ல கிட்டியா இந்த கத்தி தானே அந்த கத்தி இல்ல அது பலாப்பையா இருக்கு ஏய் பலாப்பையா இருக்கு சீவுடுவோம் உடலை புடுங்கி விடுவேனா? வீட்டுக்கு தான் அதோ எப்படிப்பட்டவன் ஏய் நம்மள உட்கார் பையன் ஏய், ஏய் என்ன பாத்தியா ஆத்தா மாறி கருமாறி புத்து மாறி என்ன நான் சொல்றா போறீ அவன் கடகரா சேப் மாதிரி ஏய், டேய் கம்பி கட்டுற கதெல்லாம் நான் போட சொல்றேடா எப்படிப்பட்டவன் பாட்ரு பாட்ரு போடு இந்த கோட்டை தாண்டி அவ்வளவு வரக்கூடாது நம்மளும் போகக்கூடாது எருமே கட்டிட்டேன் ஆ. சரி டேய் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அவதாரம் 1008 சிறப்பு 108 விலகி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சரி. மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி ஆ. மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி காஞ்சினை காமாட்சி மதுரை மீனாட்சி முத்துமாரி நங்குமாரி முத்துமாரி என்று எத்தனையோ நாமதை விளத்தவர் இந்த மொட்டமொட்டை கிராமத்தில் ஆமா கங்கை அம்மனாக அமர்ந்தவர் ஆலயத்திற்குள் ஆ. அது மாதிரி எத்தனையோ பேர் வச்சுக்கிறாங்களோ பேரு ஊருக்கு ஒரு பேரு ம். அங்கங்க ஒரு அவதாரம் அவதாரம் கடவுள்லாம் சாதாரண சரியான அவதாரங்க ஏய், ஆ. கடவுள்லாம் சாதாரண பசங்க கிடையாது ஏங்க? கடவுள்லாம் கம்யூனிட்டி பசங்க கடவுளா கம்யூனிட்டி பசங்க ஆண்டவெல்லாம் யோகி பசங்க ஆ. ம். அப்படி இருக்கும் பொழுது இவளா நான் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம். வந்து தவறின்றி ஏன் பாதம் வந்து உனக்கு நான் உயிர் விட்டு தரேன் நான் உன் பாதத்தை மன்னிக்க வேண்டுமா? ஆமாண்டி. ஏய், நீங்கள் வந்தது தவறன்றி, நீங்கள் செய்தது தவறன்றி என் பாதத்தை மன்னித்தீர்கள். உங்கள் இருவரும் உயிரோடு விட்டு விடுங்கள். இல்ல, என்ன அப்படியே பணக்காரர்கள் மாதிரி அர்த்தம் இல்ல. ஏண்டாடே ஆ. எப்பேற்பட்ட வரம் பெற்றவன் நானு அதானே. என்ன ஒரு ஆணவம் கர்வம் இருந்தா அவன் பாதத்தில் நம்ம போய் வியர்ந்தா அப்படியாப்பட்ட ஒன்னனே போயிட்டு பார்க்கலாம். அதானே. எப்பேற்பட்டவரும் ஏய். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் அழிவு என்பதை நேரே கூடாது என்ற வரத்தை பெற்ற வர அதானே. பிரசாதினார் ஏய், இருக்கும்போது, ஆண்களால் தான் உனக்கு அழிவில்லை என்று நீ வரம் பெற்றிருக்கின்றாய். இப்ப நான் பெண்ணாக வந்திருக்கின்றேன். என்னடாடி பாட்ட சிறுகி என்ன போய் உட்கார்ந்து அவன் முட்டியால பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை.
கரண்டை முடிச்சு உணவை சமைக்கும். அவன் தான் பெண். அப்படி இல்லையா, காலையில எழுந்து அதிகாலையில தானம் பெருத்தி இல்லத்தையே சுத்தம் செய்யணும் தொடர்ந்து முடிச்சு அவன் தான் பெண். அப்படி பெண்ணாக பிறந்தவள் செய்யக்கூடிய வேலை செய்யினா அந்த கரண்டி பிடிக்கிற கையில் தான் செய்யலாம். அடி குளத்தை என்று தட்டி பிடிக்கலாம்.